க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. டாய்லெட் பாத்ரூம்ல க்ளீன் பண்ணிட்டியா? ஓ, மேடம் க்ளீன் பண்ண மாட்டீங்களோ? இது ஒண்ணு இந்தியா கிடையாது. எல்லா வேலைக்கும் ஆள் வைக்கிறதுக்கு நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும். நீ இருக்கிறதே இங்க தண்டம். இதுல சம்பளம் கொடுத்து வேற ஆள் வைக்க சொல்றியா வேலைக்கு? இல்லம்மா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, சீக்கிரமா போகணுமா. ஈவினிங் வந்து எல்லாத்தையும் கழுவிடுறேன். அப்போ அது வரைக்கும் என்ன பாத்ரூம் போகாம இருக்கணும்னு சொல்றியா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு! வேண்டாம், இங்க நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். இல்லம்மா, நானே கழுவிடுறேன். அக்கா, அவ பாட்டுக்கு காலேஜ் படிப்பு எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கா, நீ விட்டுட்டு இருக்க. இருடா, சொத்தெல்லாம் அவ பேர்ல இருக்கு. எல்லாம் அவங்க அம்மா வழி சொத்து. அவ அம்மா ரொம்ப விவரமா எல்லா சொத்தையும் சாகிறதுக்கு முன்னாடி அவ பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாதான் எல்லாமே செய்யணும். அக்கா, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். எனக்கு பிரீத்தியை கல்யாணம் பண்ணி தரேன் நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க. என்னை ஏமாத்திராதக்கா. ஹே, அவ பேர்ல கொஞ்சம் நெஞ்சமாடா சொத்து இருக்கு. பணம் நகைன்னு 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குடா. எல்லாத்துக்கும் அவ ஒருத்தி தான் வாரிசு. அவளை போய் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோ, சாப்பாட்டுக்கே நானே அல்லாட வேண்டியதுதான். இங்க பார், அவ உனக்கு, சொத்து எனக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு இல்லக்கா, படிப்பு அது இதுன்னு அவ விவரமாயிட்டானா அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க போறா. அதான் அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, அவளோட படிப்பை நிறுத்திட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இல்லக்கா, நான் ஏன் சொல்றேன்னா, அவ 4 எழுத்து தெரிஞ்சுக்கிட்டு சொத்து பத்தி விவரம் கேட்டானா நாம தான் கடைசியில மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்ப என்ன, அவ படிப்ப காலி பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா. வா. என்னையே பாத்துட்டு இருக்க, தொட.
அக்கா என்னாச்சுக்கா? என்னமாச்சு? பிரீத்தி பிரீத்தி என்னமாச்சு? ஏன் கத்துற? இப்ப எதுக்கு இப்படி பதட்டமா கத்துறீங்க? பாத்ரூம் கழுவும் போது கையில ஆசிட் பட்டுருச்சு. அதுக்கு என்னமோ என்னாச்சு கத்திட்டு இருக்கீங்க? அம்மா, அக்காக்கு ஏம்மா இந்த வேலைலாம் கொடுத்து இப்படி டார்ச்சர் பண்ற? அக்கா பாவமா. ஏண்டி ஏன் பையனிய எனக்கு எதிரா பேச வைக்கிறியா? என் புள்ள என்கிட்ட பிரிக்க பாக்குறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நானே உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னேன். சொல்லுடி, சொல்லு. இல்ல ஹரிஷ், அம்மா எதுவும் சொல்லல. நான் அதை பண்ணேன். அக்கா, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அம்மாவை பத்தியும் தெரியும். அப்பா, அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்கப்பா. அக்கா, நீ வாக்கா. போதுமாடா? இனிமேல் அவளால கண்டிப்பா எக்ஸாம் எழுதவே முடியாது. எக்ஸாம் எழுதினாதானே அவ பாஸ் ஆகிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. வா. ஆனா பிரீத்தி அந்த ஆசிட் பட்ட காயத்தோட காலேஜுக்கு கிளம்பி போனா. அது எதுக்கு தெரியுமா? படிப்பு மேல உள்ள ஆர்வத்துல இல்ல, உன்னை பாக்குறதுக்கு. ஏன்னா அவளோட மொத்த சந்தோஷமும் அவளோட மொத்த கனவும் நீதான்டா. பாக்குறத பாரு, அப்படியே ரொமான்டிக் லுக்கா. ஏய், என்னது? எது? என்ன பார்த்தது ஏதோ மறைச்சு வச்சு. நான் எதையும் மறைக்கல. பொய் சொல்லாத. நான் ஒண்ணு பொய் சொல்லல. லேடிஸ் விஷயம் நிறைய இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இந்தா, இந்த துணியை அயன் பண்ணி வை. அக்கா, இது சரியா வராதுக்கா. பிரீத்தி என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, அவளுக்கு தான் ஏதோ ஆயிருச்சு. ஏதோ ஒரு போட்டோ வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்ன பார்த்தது அதை ஒளிச்சு வச்சுட்டாக்கா. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறா என்கிட்டயே. எனக்கு என்னமோ அவ லவ் கிவ்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சு அவளுக்கு. வா. ஏய், என்னடி மறைச்சு வச்ச? நான் எதையும் மறைக்கலம்மா. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த போட்டோ எடு. அம்மா, என்கிட்ட எதுவும் இல்லம்மா. இல்லையா? சரி, இப்ப நம்ம அவளை செக் பண்ணிடுவோம். வாடி, வா. எதுவும் இல்லம்மா. வாடினா குடி. போட்டோவை குடு. குடுன்னு சொல்றல, குடி. இங்க பாருடி, கோவம் வர வைக்காத. குடு. போட்டோவை குடு. குடி. குடுன்னு சொல்றல, குடுன்னு சொல்றல. ஏய், நீயா குடுத்துரு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, யாரடி அவ? குடுக்க போறியா இல்லையா? இங்க பாரு, எனக்கு கோபம் வர வைக்காத. ஒழுங்கா குடுத்துரு, மரியாதையா கேக்குறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குடுக்கறியா இல்லையா? இப்போ என்கிட்ட எதுவும் இல்லையா? குடுத்துட்டா நல்லது. இல்லைன்னா உடம்பு மட்டும் துணி இல்லாம பண்ணிடுவேன். குடுறி. இப்போ குடுக்கறியா இல்லையா?
குடுறி குடுறினோ குடுன்னு சொல்றல குடுறி போட்டவ குடு ஏய் குடுறி குடுறினோ ஏய் குடுறி ஏய் 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 குடுறி ஏய் கரடி வாய் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மென்னு முழுங்குன அவ்வளோ லவ் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அக்கா அவன் யாருன்னு கேளுக்கா. இன்னைக்கு அவனை கொன்னுறணும். அவனை எதுக்குடா கொல்லணும்? எரியறத புடுங்கனா கொதிக்கிறத அடங்கும். அவ்வளோ திமிர் இவளுக்கு. 3 வேளையும் கொட்டிக்கிறாள்ல அந்த கொழுப்பு. உனக்கு ஆம்பளை தேவைப்படுதுன்னா என் தம்பி கூட ஊர் சுத்த வேண்டியதானே? யார் வேண்டான்னு சொன்னது? சும்மா வாய்க்கு வாய் அம்மானு கூப்பிட்டா சும்மா விட்டுருவனா? உன் பேர்ல இருக்கிற சொத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டுருக்க. இல்ல உன்னை என்னைக்கு கொண்டு புதைச்சிருப்ப. பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணிட்டு போகும்போதே நினைச்சேன்டி இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு. இங்க பார், ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சு, அது என் தம்பி கூட மட்டும்தான். இன்னொருத்தர் உன் கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. நான் நினைக்கவும் விட மாட்டேன். இங்க பார், உனக்கும் என் தம்பிக்கு தான் கல்யாணம்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. ஆனா உனக்கு மறந்து போயிருதுல்ல. மறக்காம இருக்கிற மாதிரி உன்னை பண்ற இரு. எந்திரடி எந்திரி. ஓடிங்கிற பாடி. புடிடா இருக்கு புடி. ரொம்ப துள்ளாத, ஒழுங்கா அமைதியா நில்லுடி. ஏய் புடிடா நல்லா. ஏய் என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? புடிடா. நில்லு. அம்மா வேடா நல்லா. அம்மா வேடா. அறியட்டவனே, முட்டாள், தப்பு பண்ணியடா. ஏன்டா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்கிட்ட ஏன்டா மறைச்சீங்க? இதெல்லாம் தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவடா. ஏன்னா அவ இங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேனுதான். எந்த சூழ்நிலையிலயும் உனக்கு இது தெரியக்கூடாதுன்னு அக்கா சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிருக்கா. எனக்கு என் அப்பாக்கும் பிரீத்தி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்கிறது தெரியும்.
உன் பேரை சொன்னாலே அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நரகத்திலிருந்து அவளை காப்பாத்துறதுக்கு உன்னாலதான் முடியும்னு நாங்க நம்பணும். உன் கூட இருந்தா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பான்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் நானும் எங்க அப்பாவும் எங்க அம்மா கிட்ட அவ இந்தியாவுக்கு படிக்க போறான்னு போய் சொல்லி அனுப்பி வச்சோம். பிரீத்தி நிச்சயம் பாட்டி மனச மாத்தி உன் கூட சேர்ந்துருவானுதான் நானும் எங்க அப்பாவும் நினைச்சோம். நானும் கூட தான் அதுக்கு உதவி பண்ணலாம் நீங்க கிளம்பி வந்தேன். ஆனா அவளை இங்க இருந்து அனுப்பி திருப்பி நரகத்துக்கு அனுப்பி வச்சிட்டியடா. ஐயோ, தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டேன். அவ எவ்வளவோ கெஞ்சினாலே நான் தான் கேட்கல. இந்தா, என்னைக்கு உனக்கு என் ஞாபகம் வருதோ, என்னை அனுப்பி வச்சுட்டேன்னு என்னைக்கு ஃபீல் பண்றியோ அன்னைக்கு பிரிச்சு பாரு. காஃபி ரெடி. என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குற? அது ரைட் ஹேண்ட்ல சின்னதா காயம் பட்டிருக்கு விக்ரம். காயமா? எங்க காமி? சாரி. என்ன பிரீத்தி, ஏதோ சின்ன காயம் சொன்ன, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? அது கிச்சன்ல சமைக்கும் போது குழம்பு கொட்டிடுச்சு. என்ன பிரீத்தி, பார்த்து செய்யக்கூடாதா? மருந்து ஏதாவது போட்டியா இல்லையா? போட்டேன். என்ன பிரீத்தி, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப? பரவாயில்ல விக்ரம், 2 நாள்ல சரியாயிடும். இவங்க யாரு? அது எங்க அம்மா அப்பா. அது என் அம்மாவோட தாலி தான். என்னை கட்டிக்க போற பொண்ணுக்கு எங்க அம்மாவோட கிஃப்ட். என்னை கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இந்த தாலி தான் கட்டணுங்கிறது எங்க அம்மாவோட கடைசி ஆசை.